மறுநாள் டாக்டர் குரோடாவும், இது ஒரு வேளை உனக்கு ஒரு இல்லூஷனா இருக்கலாம். நீ அதிக நேரம் கனவு வருதுன்னு சொல்லி கவலைப்படாதன்னு அவங்ககிட்ட சொல்ல, அதுக்கு முக்குடாவும், இன்னும் இதை பற்றி உங்களுக்கு முழுசா தெரியல. இது ஏற்கனவே 1 வருஷம் ஆயிடுச்சு. இது போக போக இன்னும் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இந்த கனவு நிற்கிற மாதிரி தெரியல. நான் ஒன்ஸ் ஒரு வாட்டி தூங்க ஆரம்பிச்சேன்னா நான் எஞ்சிக்கிறதுக்கே பல மணி நேரம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இது போக போக என் மைண்டே இழந்துரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் குரோடா கிட்ட சொல்ல, டாக்டர் குரோடாவும், இதுக்கான தீர்வை நாங்கள் கண்டுபிடிக்கணும், அது கொஞ்சம் உனக்கு டைம் தேவை அப்படின்னு சொல்ல, முக்கூடாவும், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கண்டுபிடிங்க, உங்களுக்கு தேவையான டெஸ்டிங் கூட பண்ணிக்கோங்கன்னு சொல்லி முக்கூடா டாக்டர் குரோடா கிட்ட சொல்ல, டாக்டர் குரோடா அவனை வச்சு 2 மாதம் டெஸ்டிங் நடத்தியிருக்காரு. பட் இருந்தாலும் அவரால் கனவு ஏன் இவ்வளோ தூரம் வருதுங்கிறத கண்டுபிடிக்க முடியல. இது எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு முக்குடாவோட ரூம் கிட்ட வந்து கதவை திறந்துட்டு உள்ள வர, அங்கதான் முக்குடா பல நாளா தூங்காம முடியெல்லாம் கொட்டி ஆளே பார்க்க வித்தியாசமாகவும் அதே சமயம் விகாரமாகவும் இருக்கான். அங்க வந்து டாக்டர் குரோடாவை பார்த்து கத்தி, நான் ஏன் இன்னும் இங்க இருக்கேன், என் ஒய்ஃப் மாமி எங்க, நான் நேற்று நைட்டு அவளை இங்கே தான் பார்த்தேன், ஆமா இந்த ஹாஸ்பிட்டல் தான், மாமி எங்க இருக்காங்கன்னு சொல்லி அவன் அந்த இடத்துலயே கத்தி மாமியை பார்க்கறதுக்காக அவன் ரூமுக்கு போறான்.